என்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் எனும் என்ன சும்மா வாய்க்கு வந்தாலும் மாதிரி பேசிகிட்டு இருக்காது சரியா? நான் எங்கள் வாய்க்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு நீ யாரையும் லவ் பண்ணலை, யார்ட்டையும் பேசவும் இல்லை. நானே 2-3 பார்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட அதை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ உன்கிட்ட பேசி பார்த்தோம். ஆனால் நீ அதை பற்றி பேசவும் மாட்டேன்ட்ட, உண்மையை சொல்லவும் மாட்டேன்ட்டேன். இதுக்கு மேலே எங்களால் பொறுக்க முடியாது. அதனால தான் நானே வீட்டில் சொல்லிட்டேன். இப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு எங்ககிட்ட எரிஞ்சு விழுற. நீ உனக்கு எவ்வளோ திமிரு இருந்திருக்குறோம். அக்கான்னு மரியாதையை நானும் சரின்ட்டு பொறுத்திருந்தா நீ எத்தனை டைம் என்ன திட்டிருப்ப. நீ இருந்தாலும் சரி பரவாயில்ல, இனிமேல் நம்ம இவட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு எவ்வளோ அமைதியாக இருந்தேன். நீ என்னன்னா அப்பாவை எடுத்து பேசுகிறேன், அம்மாவை எடுத்து பேசுகிறேன், அண்ணன் யாருன்னு கேட்குறேன். அண்ணே யாருன்னு உனக்கு தெரியாது. அவங்க இல்லைன்னா நான் எப்படி சொல்லு? வீட்டுக்கு ஒரு அண்ணனாக இருந்து நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ அறிவுரை சொல்லியிருக்காங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆனால் நீ அண்ணனே நீ யாருன்னு கேட்குற. நீ எப்படி கேட்கலாம் சொல்லு? நீ யாருன்னா நாங்கள் கேட்கணுடி ஃபஸ்ட்டு. ஏய் சும்மா நிறுத்திடி. என்னடி அண்ணன் அண்ணன் அப்பா அம்மான்னுக்கிட்டு போடி. நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாடி, நான் உண்மையாக சொல்கிறேன். ஒருத்தனை லவ் பண்ண தான் செய்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடி பண்ணுவீங்க நீங்களாரும்? உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அடியே உனக்கு எவ்வளோ திமிரு இருந்து எங்கள் முன்னாடி நீ இப்படி பேசுவ? ஆமாம்மா, நான் திமிராக தான் பேசுவேன். நானும் பார்த்துட்ருக்கேன். ஓவராக மாற்றி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கொஸ்டின் நான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் மனுஷி தானே, என்னை ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் லவ் பண்ணுறதுல தப்பா? உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். லவ் பண்ணுறது தப்பு கிடையாது பிரியா. லவ் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ லவ் பண்ணுறன்னு ஒரு காரணத்துக்காக வீட்டில் உள்ளவங்களை எரிஞ்சு விழுற, யார்ட்டையும் மதிப்பு கொடுக்க மாட்டேங்க, பெரியவங்க மதித்து பேச மாட்டேங்கிற, எல்லா மாதிரி யார்ட்டையும் பேசாமல் தனியாகவே உட்காந்துருக்க. முன்னாடி நீ எப்படி இருந்தால் இப்போ நீ எப்படி இருக்கிற? நான் அப்படி தாண்டி இருப்பேன். எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்குது. உங்கள் யார்ட்டையும் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். நான் லவ் பண்ணுறேன்னு காரணத்துக்காக மட்டும் இல்லை, உங்கள் யார்ட்டையும் பேசுகிறதுக்கு எனக்கு இஷ்டமும் இல்லை, உங்களோட பிடிக்கவும் இல்லை. அதனால என் இஷ்டம் போல் நான் இருக்கிறேன். அவ்வளோதான். தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காதுங்க சரியா? ஏய் என்னடி திமிரா பேசிகிட்டு இருக்க நீ? உங்களுக்கு என்ன வேணும்? நான் அப்படி தான் பேசுவேன். உங்களுக்கு என்ன இப்போ? ஒரு அப்பாங்கிற மரியாதை இல்லாமல் என்ன திமிரா நீ கத்திட்டு இருக்கியாங்கிட்ட நீ? நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கியே. இரு நான் ஒரே வாரத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன். இந்த வீட்டை விட்டு நீ எப்படி வெளியே போகிறான்னு நான் பார்க்குறேன். ரொம்ப திமிரு பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கிற. லவ் பண்ணுறான், லவ். நாங்கள் ஒன்றும் லவ்வுக்கெல்லாம் எதிரி கிடையாது. ஆனால் நீ இப்படி பண்ணி நினச்சிக்க, நான் கண்டிப்பாக உனக்கு வேறு ஒருத்தையும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் தவிர நீ லவ் பண்ணவனுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். என்னடி நினச்சிட்டு இருக்கேன்? நீ இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கிற. நாங்கள் ஒன்றும் லவ்வுக்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லலை அவங்ககிட்ட வந்துக்கிட்டு. நீ என்கிட்ட இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பேன். காலேஜ் முடியட்டும், ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்திருப்பேன். நீ காலேஜ் முடிச்சுட்டு சொல்லியிருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஆனால் உன்னை மாதிரி இவ்வளோ திமிராக இருந்தேன்னா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ நினைக்கிறேன்? பார்த்துக்கிறேன்டி. நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணுற, எப்படி நீ இருக்க நான் பார்த்துக்கிறேன். ஒரு அண்ணங்கிற மரியாதை கிடையாது, அப்பாங்கிற மரியாதை இல்லாமல் இழுத்து பேசிகிட்டு இருக்க நீ. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கிறோம்? ஐயோ தெரியாமல் பேசிட்டோமோ. சாதாரணமாக சொன்னாலே கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கிற. இனி வாய்ப்பே கிடையாது போல இருக்க. சரி, காலில் விழுந்து அழுது கூத்தாட வேண்டியது. அவர் என்ன பண்ணுறது? என்ன வாய்க்கிலே பேசிகிட்டு இருக்கிற? இனிமேல் காலில் விழுந்து சாரி கேட்டு என்னை மன்னிச்சிக்கங்க அப்படி சொன்னதை நாங்கள் வந்து சரிம்மா சரி விடு அப்படின்னு சொல்ல போகிறோம் நினச்சிட்ருக்கியோ? வாய்ப்பே கிடையாதுடி. என்ன இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சாரிம்மா, நான் ஒரு கோவத்தில் பேசிட்டேம்மா, மன்னிச்சிருமா, அவங்களோடய எனக்கு கல்யாணம் பண்ணி வைம்மா ப்ளீஸ்மா. ஓ, நீ இவ்வளோ பேச்சு பேசுவ, நான் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ பார்ப்ப பாரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இல்லை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேனான்னு பாரு. என்னடி பிள்ளையை பற்றி வச்சுருக்கோம் நம்ம. இப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. மூத்த பிள்ளை நான் எப்படி பண்ணணும், எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கணும், அப்படி இப்படி நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சுருந்தேன் தெரியுமா. ஆனால் அவள் பேசுகிற பேச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவள் இப்படி பேசுவாளா அப்படின்னு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. இவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. எவ்வளோ திமிரா பேசுகிறா பாரு. நாம பெற்ற பொண்ணா இப்படி பேசுகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராணி. அப்பா அழாதீங்கப்பா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா. ப்ளீஸ்ப்பா அழாதீங்கப்பா. அப்பா அப்படி பேசுனதெல்லாம் நினைக்காதுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. என்ன பாரு நாங்கள் பண்ணுறது? இவ இப்படி பேசுவோன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
பிரியா இப்படிலாம் பேசுவாங்க நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் அவள் கொஞ்ச நாளாகவே சரியாக இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்களும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இது இல்லாமல் உங்கள் பெரியம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க. நானும் சரி நீயும் சரணும் ஏதோ விசாரித்து வைப்பீங்க வச்சுட்டு சொல்லுவீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் நீங்களும் சொல்லவும் இல்லை. ஆனால் இவள் இவ்வளோ பெரிய இது பண்ணுறான்னு அவள் லவ் பண்ணுறதில் நாங்கள் எதுவுமே குறை சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்காக நம்மளையே இப்படி பேசுகிறாளே, அப்புறம் போகிற இடத்துல அவள் எப்படி இருப்பா சொல்ல? ஏம்மா அல்லாதீங்கம்மா, ஒன்றும் இல்லைம்மா. அந்த பையன் யாருன்னு அண்ணா விசாரிக்கிறாங்கம்மா. விசாரிச்சதுக்கப்புறமா அந்த பையன் நல்ல பையனாக இருந்தால் அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்மா. அது எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. சரண் அதெல்லாம் பார்த்துப்பான். நல்ல பையனா இல்லையான்னு பார்த்துப்பா. அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி பேசுகிறாளுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஐயோ, எல்லோரும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்காங்க. நான் இப்படிலாம் பேசி எல்லோரும் மனசையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே. ஐயோ, என்ன பண்ணுறது? சித்தி அழாதீங்க சித்தி. நான் அந்த பையனை பற்றி விசாரிச்சிருக்கேன் சித்தி. 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். 2-3 பேர் நல்ல விதமாக சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் குடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மிச்சப்படி ஓகே தான் சித்தி அந்த பையனும். அதுவும் இல்லாமல் ஊரில் கொஞ்சம் ரவுடிதன மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. அது சொல்ல என்ன விஷயம்னு தெரியல. அப்படி சொல்லிக்கிட்டாங்க. அவளை வேறு மாதிரி நான் வேறு நல்லா விசாரிச்சுட்டு சொல்கிறேன் சித்தி. நான் வேணா. என்னது, இவன் குடிப்பானா? நம்மக்கிட்ட ஒரு நாள் கூட அவன் சொன்னது கூட இல்லையே குடிப்பேன்ட்டு. நான் எத்தனை நாள் கேட்டிருக்கேன், குடிக்கவே மாட்டேன்னு தானே சொன்னான். அதுவும் இல்லாமல் ஊரில் ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருக்கானா? என்ன நினச்சிட்ருக்கான் இவன்? இவனை நம்பி நம்ம இவ்வளோ பேசிட்டோமே. ஐயோ, என்ன பண்ணுறது? இப்போ முதல்ல அவனை ஃபோன் பண்ணலாம் பேசக்கூடாது. நேரில் வா வந்து கூப்பிட்டு பேசணும் அவனை. என்னையா சொல்கிற? நீ விசாரிச்சியா? குடிப்பான்னாலே நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதப்பா. நம்ம குடும்பத்தில் யாருமே குடிக்க மாட்டோம். நம்ம பொண்ணை தானே நம்ம பார்ப்போம். பொண்ணு அங்கே போயிட்டு அவன் குடிச்சிட்டு பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? அது குடிகாரனாலே வேணாம்ப்பா. ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இப்படி போய் பெய்யா உடனேவா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என் பொண்ணு இப்படி பண்ணுறாளே. ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரு. சரண், அம்மாவை வர சொல்லுப்பா கொஞ்சம் சீக்கிரமா. சரி சித்தி. அம்மாவை மட்டும் இல்லை, சரசு சித்தி, லட்சுமி பெரிய சித்தி எல்லாத்தையும் வர சொல்கிறேன். சின்ன பொண்ணு சித்தி எல்லாத்தையும் வர சொல்கிறேன். எல்லாரும் வரட்டோங்க. எல்லாரும் ஏதாவது பேசி முடிவு எடுப்போம். வேறு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது சித்தி. சரி சரணு. ராணி என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கிற? எங்கெல்லாம் வர சொன்னான்னு சரண் சொன்னான். சரண் சொல்லும் போதே அவள் வாய்ஸும் சரியில்லை. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை சொல்லு ராணி. ராணி என்ன ஆச்சு? சரணே அழுற மாதிரி சொன்ன. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை சொல்லு ராணி. இல்லைக்கா, இன்னைக்கு காலையில் எல்லாரும் நார்மலாக தாங்க பேசிகிட்டு இருந்தோம். பிரியாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. அவன் அப்பாங்கிற மரியாதை கூட கொடுக்காம ரொம்ப எதிர்த்து பேசிட்டான். அதனால் பிரச்சனைச்சா. அப்புறமா சரணை கூட அவள் திட்டிட்டு நீங்கள் யார் எங்கள் ஃபேமிலியில் வர்றதுக்கு அப்படி ரொம்ப இதாக பேசிட்டா. உடனே பாரு வந்து நீ எங்கள் அண்ணன் பேசுகிறதுக்கு நீ யார் சொல்லிட்டு அவளும் சண்டை போட்டாளா. போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாரு அவளை பற்றி உண்மையை எல்லாத்தையும் சொன்னான். அவள் லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி வந்து சொன்னான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. ரொம்ப இதாக இருக்குக்கா. நான் நினைச்சேன் ராணி, அவன் அப்படிலாம் பண்ணும்போது அவன் ஏதாவது பண்ணிட்டா நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அதனால சரண் சொல்லி அவனை கொஞ்சம் விசாரி அப்படின்னு அவன் பாராட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னான். ஆனால் இவ்வளோ பெரிய இது வச்சிருப்ப நினச்சி கூட பார்க்கலையே. நம்ம குடும்பம் என்ன லவ்வுக்கு என்ன எதிரியா? இல்லை அப்போ என்ன இப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியல எனக்கு. என் நம்ம வீட்டுக்காரோட தங்கச்சி ஓடி போகும்போது கூட அவளை வா நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி கூப்பிட்டோம், வரலை. அதே மாதிரி அவன் நினச்சிக்கிட்டா எனக்கு நம்ம எல்லாம் லவ்வுக்கு எதிரி நினச்சிக்கிட்டா போல இருக்குது. நம்ம சித்தியே இப்படி பண்ணியிருக்காங்க, நம்மளே இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டா போல இருக்குது. இவ்வளோ திமிரு பாருங்க அவளுக்கு. அதுவும் இல்லாமல் திமிரா பேசுகிறா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன். எனக்கு அவன் மேலே மகளிட்டு சந்தேகம் இருந்துச்சு, கோபமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி எல்லாத்தையும் பேசுவான் நினச்சி கூட பார்க்கல ராணினா. அக்கா, நானும் ஒரு விஷயம் சொல்லணுக்கா உங்ககிட்ட. என்னடி விஷயம் சொல்லு. இல்லைக்கா, அன்னைக்கு நானும் லட்சுமி அக்காவும் பஸ்ஸில் வெளியே போயிட்டு வரும்போது பாரு வந்து ஃபோன் பேசிட்டு வந்தாள். அவள் எங்களுக்கு முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துருந்தா. அவள் ஒரு பையன்கிட்ட பேசுகிறதே நாங்களே பார்த்தோங்க்கா. அவள் பேசும்போது எங்களுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சுக்கா. சரி, லவ் பண்ணுறாங்க ஓகே, அப்படி பேசுகிறாங்க ஓகே. ஆனால் இந்த வயசில் இப்படி படிக்கிறத விட்டுக்கிட்டு இப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுக்கா. அதனால் அவள் படிப்பு விஷயத்தை கூட நாங்கள் சரண்ட சொல்லி கேட்டு வச்சுருந்தோம். அவள் முன்னாடி விட இப்போ ரொம்ப ஒழுங்காக படிக்கிறது இல்லை, அரியர்லாம் வாங்குறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுக்கா. ஆனால் உங்ககிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாமல் தான் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம்க்கா. சாரிக்கா. ஆமாம் ராணி, எங்களுக்கு அவன் மேலே டவுட் இருந்துச்சு. ஆனால் அவள் இப்படிலாம் பேசுவா அப்படின்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை.
சரி இதெல்லாம் ஒரு வயசில் வர்றது தான். சரி நல்லா படித்து முடிச்சுட்டு எல்லாமே மாறிடும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவள் எதிர்த்து பேசுகிறாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காது. அவங்க அப்பாவையே எதிர்த்து போய் சத்தமாக பேசுகிற அப்பா முன்னாடி, எல்லாரும் அப்பா முன்னாடி சத்தமாக பேசுறதுக்கு எவ்வளோ பயப்படுவான். அவள் அப்பாவை கூட மதிக்காமல் இப்படி பேசுகிறான் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராணி. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் போது நான் உங்களோட சொல்லி வந்திருக்கணும். சொல்லாம மட்டும் தான் எங்கள் தப்பு போல இருக்குது. சரிங்கக்கா விடுங்கக்கா. சரண் கூட அந்த பையனை விசாரிச்சேன்னு சொன்னான். அவன் குடிப்பானாமா, ஊரில் கொஞ்சம் ரவுடி மாதிரி சுற்றுவானாமா அப்படி சொல்கிறாங்க. சரண் என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. அவங்க அப்பா வேற ஒருத்தனையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு எது யோசிக்கணும் என்னன்னே தெரியல. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குக்கா. இப்படி இப்படியா பேசுவா அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்கலாம்க்கா. என்கிட்டயே அப்படி பேசினாக்கா. சரி முன்னாடி பாருகிட்ட தான் சண்டை போட்டால் பாருகிட்ட தான் இப்படி பேசிட்டு நினச்சினாங்க. கடைசியில் பார்த்து எங்ககிட்ட இப்படி பேசும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. அவருக்கு வந்து அழ ஆரம்பிச்சிட்டா இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. என்னாச்சுப்பா? இங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க. எதுவும் பாருக்கு எதுவும் பிரச்சனையா? பாருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? பாருகிட்ட பேசினே இல்லையாப்பா? என்னன்னு தெரியலையேம்மா. நான் பாருட்ட நைட்டு தான் பேசினேன், காலையில் பேசலை. அதனால் எனக்கு தெரியலையே. வாங்கம்மா என்னன்னு கேளுங்கம்மா. ஒரு பாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ என்னன்னு தெரியலையே. கொஞ்சம் பயமாக இருக்குமா, வந்து கேளுங்க. சரி நான் கேட்குறேன் சரியா? ராணி ராணி வா சங்கீதா, வா வந்து உட்கார் வா. இல்லை என்னாச்சு ராணி? பாருக்கு உடம்பு சரியில்லைன்னு தினேஷ் சொன்னான். அதான் பாருவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? பார்த்தா பாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? என்னாச்சு ராணி பாருக்கு? இல்லை சங்கீதா, பாருக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருக்கு இப்போ ஓகே தான். பாரு சரியாயிட்டா. இப்போது வீட்டில் ஒரு பிரச்சனை, அதனால தான். அப்படியா? சரி அப்போ நான் அப்புறமா வரட்டுமா ராணி? இதில் என்ன இருக்குது சங்கீதா, வந்து உட்கார். நீ எங்கள் வீட்டில் ஒருத்தி தானே, அப்புறம் என்ன, வந்து உட்கார் வா. தம்பி சரணும் இப்போ உள்ளே தான் இருக்கான். போய் உட்காந்துக்கப்போ, நீ உள்ளே போய் உட்காந்து பேசுப்பா. சரிங்க ஆண்டி. என்னாச்சு ராணி? என்ன பிரச்சனை? அக்கா பிங்கி அக்கா, என்னக்கா பிரச்சனை? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? அவங்க எல்லாரும் இப்படி பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவா சங்கீதா, இவா ராணி பொண்ணு இருக்காளே பிரியா மூத்தவா, அவள் நிறைய லவ் பண்ணுறானா. லவ்வுக்கெலாம் நாங்கள் பிரச்சனைலாம் பண்ண மாட்டோம், சப்போர்ட் தான் பண்ணுவோம் எங்கள் ஃபேமிலியில். ஆனால் அவள் பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாமல் ரொம்ப பேசிட்டாளாம். அவங்க அப்பாவே ரொம்ப பேசிட்டாளாம். அவங்க அம்மா, என் பையன் சரண் எல்லாத்தையும் ரொம்ப பேசிட்டாளாம். அவங்கெல்லாம் கொஞ்சம் அழுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அவளை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது சங்கீதா. என்னக்கா லவ் பண்ணுறாங்க, ஓகே, அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணு அப்படி பேசணும்? ஆமாம், அவள் சொன்னான், என் பையன் கூட சொன்னா. அன்னைக்கு நம்ம உங்கள் அத்தைக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு கேக் வெட்டணும்னா அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணு யார்கிட்டயே உட்காந்து மாடியில் உட்காந்து பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொன்னான் இவன். அப்போவே என்னடா நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். இப்போ வந்திருக்கும் போது கூட அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். இப்போது பார்வை பார்த்துட்டு அதையும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. சரி நீங்கள் அழாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பையனை பற்றி விசாரிச்சிங்களா? அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்ட்டு? அந்த பையனை பற்றி சரண் விசாரிச்சிருக்கான் போல இருக்குது. அவன் ரொம்ப குடிப்பானா, அதுவும் இல்லாமல் ஊர்லேயே கொஞ்சம் ரவுடி மாதிரி சுற்றுவானா. குடிக்கிறதே எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே செட் ஆகாது. ஆனால் அவன் போய் இப்படி போய் பார்த்துருக்காங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ ராணி அழாத ராணி. நீ அழுதுன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க ராணி? அதான் எங்களுக்கு தெரியலை. அவங்க எல்லோரும் மொத்தமாக அண்ணன் தம்பிலாம் பேசிட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நாங்களும் எடுக்கணும். சரி ராணி, சரி இந்த நேரத்தில் அதை சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் நான் அது சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. நான் சொன்ன நீங்கள் எதுவும் நினச்சிப்பீங்களோன்னு தோணுது. என்னை தப்பாலாம் நினச்சிக்க மாட்டீங்க தானே? ஆனால் அந்த விஷயத்த நான் இப்போது சொல்லலைன்னா அப்புறமா பிரச்சனை வந்தால் தான் சொல்லுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல. என் பையன் உங்ககிட்ட சொல்லிட்டான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு தான் தைரியமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இந்த நிலமையில் அதை நான் சொல்கிறேன்ங்கும்போ ஆல்ரெடி நீங்களும் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க. இப்போ நான் இதை சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சங்கீதா இப்படிலாம் பேசுகிறேன்? நீ சொல்லு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோம்.
ஒரு நிமிஷம் ராணி. தினேஷ், சரணு, பாரு இங்கே வாமா. ஏன் அவங்களெல்லாம் கூப்பிடுறா சங்கீதா? இல்லை, இது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். அவங்களே உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு சரண் கூட அங்கே வர சொல்லியிருந்திருப்பானே பாருவை. இந்த விஷயத்தை எப்படியாவது எல்லார்ட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அது இப்போ வேறு எங்கேயோ பிரச்சனை போய் எப்படியோ போயிடுச்சு. அதான் அந்த விஷயத்தை நாங்கள் இப்போவே சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். நீங்கள் தப்பாக எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நினச்சி தான் நான் சொல்கிறேன், சரியா? நாங்கள் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோம் சங்கீதா. சொல்லு சங்கீதா. அவங்க வந்துடட்டும், அப்புறமா சொல்கிறேன். சரி சரி. முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் நார்மலாக வைங்களேன். நீங்கள் இப்படி கஷ்டமாக இருக்கும்போது சொல்லும்போது எனக்கு சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ப்ளீஸ் தயவுசெய்து நார்மலாக ஃபேஸ் வைங்க ப்ளீஸ். சரி சங்கீதா.